கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவனை போல, when I say தேவன், God அப்படின்னு சொல்லும்போது, it's not just one, ஏதோ ஒரு அநாதை தெய்வம் தனியா இருக்கிற கடவுள் அல்ல. நான் தேவன் என்று சொல்லும்போது, கடவுள் அப்படின்னு சொல்லும்போது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை குறித்து சொல்லுகிறேன். இந்த திரியேக தேவன் நல்லவராய் இருக்கிறார். He is good. He always does good things and he is always in good mood. உங்களுக்கு அவர் நல்லதையே செய்வார், நன்மைகளை செய்வார். நீங்க நன்மைகளை இன்னும் அதிகமா ருசிப்பீங்க. சோ அந்த நன்மைகளை ருசிக்க நாம் செய்ய வேண்டிய ஒன்று, நம்மை நாமே அவருடைய கைகளில் அர்ப்பணிப்பதுதான். When we give ourselves, நம்மை முழுவதுமாய் அவருடைய கரத்தில், நம்மை, நம் சிந்தையை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய உறவுகளை, நம்முடைய வீட்டை, நம்முடைய வாகனத்தை, எல்லாவற்றையும் அவருடைய கைகளில் ஒப்படைத்து அர்ப்பணிக்கும் பொழுது உண்மையாகவே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஆசீர்வாதங்களையும் பெருக்கத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு பெருக்கம், அப்படிப்பட்ட ஒரு அன்பின் ஆசீர்வாதம் நீங்க அனுபவிக்க போறீங்க. என்னோடு கூட இணைந்து Hallelujah. Let's all surrender ourselves. என் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் நான் உமக்கு சமர்ப்பிக்கிறேன், உமக்கு சமர்ப்பிக்கிறேன், உமக்கு சமர்ப்பிக்கிறேன். Hallelujah. Thank you Jesus. என்னையே தந்தேன் உம் கரத்தில், வெறுமையான பாத்திரம் நான், நிரப்பி நீ உந்தன் அபிஷேகத்தா, அக்கினியாய் என்றும் வலம் வருவே. நிரப்பி நீ உந்தன் அபிஷேகத்தா, அக்கினியாய் என்றும் வலம் வருவே. என்னையே தந்தேன் உம் கரத்தில், வெறுமையான பாத்திரம் நான், நிரப்பி நீர் உந்தன் அபிஷேகத்தா, அக்கினியாய் என்றும் வலம் வருவே. நிரப்பி நீர் உந்தன் அபிஷேகத்தா, அக்கினியாய் என்றும் வலம் வருவே. தந்து விட்டார், தந்து விட்டார் வல்லமையை, அவரைப் போல நித்தமும் நான் வாழ்ந்திடவே. தந்து விட்டார், தந்து விட்டார் வல்லமையை, அவரைப் போல நித்தமும் நான் வாழ்ந்திடவே. என்னையே தந்தேன் உம் கரத்தில், வெறுமையான பாத்திரம் நான். என்னையே தந்தேன் உம் கரத்தில், வெறுமையான பாத்திரம் நான். நிரப்பி நீ உந்தன் அபிஷேகத்தா, அக்கினியா என்றும் வலம் வருவே. தந்து விட்டார், தந்து விட்டார் வல்லமையை, அவரைப் போல நித்தமும் நான் வாழ்ந்திடவே. தந்து விட்டார், தந்து விட்டார் வல்லமையை, அவரைப் போல நித்தமும் நான் வாழ்ந்திடவே. என்னையே தந்தேன் உம் கரத்தில், வெறுமையான
முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த இடம் அந்த இடம் அப்படின்னு இல்ல, சகலமும், வீட்டினுடைய எல்லா பகுதிகளையும், என் இருதயத்தின் எல்லா அறைகளையும், என் சிந்தை, என் சரீரம் எல்லாவற்றையும் ஒரு குயவனுடைய கையில் களிமண் இருப்பது போல என்னை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நன்றி. பரம குயவனே, நான் வெறும் களிமண்ணே, பயனுள்ள பாத்திரமா என்னை உருவாக்கினீரே. பரம குயவனே, நான் வெறும் களிமண்ணே, பயனுள்ள பாத்திரமாய் என்னை உருவாக்கினீரே. சிறந்த சிற்பியே, நான் வெறும் கல்தானே. சிறந்த சிற்பியே, நான் வெறும் கல்தானே. உம்மை என்னில் கண்டிடவே என்னை செதுக்கினீரே. உம்மை என்னில் கண்டிடவே என்னை செதுக்கினீரே. தந்து விட்டார் வல்லமையை, அவரை போல நித்தமும் நான் வாழ்ந்திடவே. தந்து விட்டார் வல்லமையை, இயேசுவை போல நித்தமும் நான் வாழ்ந்திடவே. என்னையே தந்தேனும் கரத்தில், பெருமையான பாத்திரம் நான். என்னையே தந்தேனும் கரத்தில், பெருமையான பாத்திரம் நான். Right now, அவர் உங்கள் தகப்பனா இருக்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளையா இருக்கிறீர்கள். He's not just God, He is your dad. He is our dad. Stop seeing Him as if He's a far distant God. உங்களை விட்டு தூரமா இருக்கிற ஒரு கடவுளா அவரை பார்க்காதீங்க. உங்களோடு இணைந்து நெருக்கமா இருக்கிற அப்பாவா, உங்களில் பிரியப்படுகிற அப்பாவா அவரை பாருங்க. நீங்க அவருடைய பிள்ளை. However you see Him, but He sees you as His own son and daughter. அவர் உங்களை அவருடைய சொந்த மகனா. And right now, wherever you are, Father's embrace is so powerfully descending and is so heavy on you. உங்க மேல பலமாய் பரம தகப்பனின் அன்பு. Yes Lord. பரம தகப்பனே, உம் பிள்ளை நான் தானே. கடந்ததை பாராமல் கட்டி அணைத்தீரே. பரம தகப்பனே, உம் பிள்ளை நான் தானே. கடந்ததை பாராமல் கட்டி அணைத்தீரே. அளவில்லாவியை எனக்கு தந்தீரே. அளவில்லாவியை எனக்கு தந்தீரே. உமக்குரியதெல்லாமே கிருபை எனதாக்கிற்றே. உமக்குரியதெல்லாமே கிருபை எனதாக்கிற்றே. தந்து விட்டார் வல்லமையை, அவரை போல நித்தமும் நாம் வாழ்ந்திடவே. தந்து விட்டார் வல்லமையை, இயேசுவை போல நித்தமும் நாம் வாழ்ந்திடவே. என்னையே தந்தேனும் கரத்தில், பெருமையான பாத்திரம் நான். என்னையே
கரத்தில் வெறுமையா பாத்திரம் right now, as you have joined me, wherever you are watching or wherever you are enjoying His presence, I want you to imagine an empty vessel, ஒரு வெறுமையான பாத்திரம், ஒரு காலியான பாத்திரம். You know, the Bible says in 2 Kings chapter 4, Sunemetial. Oh, the Bible says in 2 Kings chapter 4, தீர்க்கதரிசியினுடைய மனைவி பிள்ளையை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் வெறும் ஒரு குடத்துல எண்ணெய், ஆங்கிலத்துல a flask of oil, a flask of oil தான் இருக்கு, ஒரு ஜார் ஆயில் தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. தீர்க்கதரிசி எலிசா சொல்லுகிறார், நீ போய் எவ்வளவு பாத்திரங்களை வாங்க முடியுமோ வாங்கிட்டு வா, கதவை பூட்டி அந்த எண்ணெயை ஊற்றி நிரப்ப சொல்லுகிறார். அந்த காலியான பாத்திரங்களை பார்த்தபோது அவ என்ன யோசிச்சிருப்பா, என்கிட்ட இருக்கிறது ஒரு கொடை எண்ணெய், இந்த ஒரு கொடை எண்ணெய் எப்படி இவ்வளவு பாத்திரங்களை நிரப்பக்கூடும்? ஹியூமன்லி she might have thought. ஆனா அதை தாண்டி ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறார், ஆகவே இந்த ஒரு கொடை எண்ணெய் வெறுமையா இருக்கிற இத்தனை பாத்திரங்களையும் நிரப்பும் என்கிற விசுவாசம் அவளுக்கு ஊற்ற ஊற்ற ஊற்ற, குடத்தை விட பெரிய பாத்திரங்களா இருக்கலாம், அநேக பாத்திரங்கள் இருக்கு, அதெல்லாம் நிரம்ப அவள் பார்க்க பார்க்க அவள் விசுவாசம், வாவ், அது இன்னும் பெருக. இன்றைக்கும் நிறைய இடங்கள் உங்களுக்கு வெறுமையா இருக்கலாம், நிறைய உறவுகள்ல வெறுமை இருக்கலாம், பைனான்சஸ்ல வெறுமை இருக்கலாம், நிறைய பாத்திரங்கள் என் வீட்டுல காலியா இருக்கு, என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்கள், என்னுடைய பாத்திரங்கள் வெறுமையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ரைட் நவ, as you have submitted, கர்த்தருடைய கரத்துல உங்களை நீங்க கொடுக்க கொடுக்க உங்கள் வெறுமைகள் எல்லாம் நிறைவாகி கொண்டிருக்கிறது. And right now He is filling you. Your emptiness is vanishing. உங்க வெறுமை மாறுகிறது. அவர் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்புகிறார். அவர் தமது அபிஷேகத்தால் உங்களை நிரப்புகிறார். Right now, enjoy His embrace. Enjoy His filling. ஒரு சிலர் மேல தகப்பன் ஒரு குடம் போல் எடுத்து உங்க மேல அந்த எண்ணெய், அந்த தைலத்தை ஊற்றுகிறார். Just imagine that. கண்களை மூடி நான் சொல்லுகிறது அப்படியே நினைச்சு பாருங்க. பாத்திரங்கள் நிரம்புகிறது. உங்கள் சரீரங்களில் அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சிலரை கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Right now He is filling you. He is filling you. Filling your houses. Filling your room right now. Filling your heart right now. Be filled right now. அவர் நமக்கென்று முழுவதுமாய் தன்னை ஒப்புக் கொடுத்தார். And right now He's filling you. Some of you are feeling a strong presence. Thank you, Father. தந்தே, என்னை முழுவதுமாய் தருகிறேன். Thank you, Lord. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே இன்னும் உருவாக்குமே, இன்னும் more இன்னும் அதிகமா எங்களை உருவாக்குங்கப்பா. His love. Thank you, Father. அவர்
திரும்பு. நீ வெறுமையானவன் அல்ல, நீ அற்பமானவன் அல்ல. உங்களை பியூட்டிஃபுல்லான வெசலாக, அழகான பாத்திரமாக, ஓ அழகான 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 ஜொலிக்கிற பாத்திரமாக குயவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நல்ல சிற்பியாய் உங்களை அவர் செதுக்கி கொண்டிருக்கிறார். ரைட் நவ வேண்டாதவர்களை எல்லாம் அகற்றி, ஓ எது இருந்தா நீங்க பெஸ்டா இருப்பீங்களோ அதனால் உங்களை அவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். Yes, be filled. Daddy loves you. அப்பா உங்களை நேசிக்கிறார். எங்களை முற்றிலுமாய் தருகிறோம். Have your way, have your way, have your way in us. Thank you, Lord. Thank you, Jesus. முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்கும். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், எங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும். Let your will be done. Nothing more, nothing less, nothing else. Only your will shall be done in our lives. வேறு ஒன்றும் அல்ல, உங்க சித்தம் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் நடப்பதாக. உங்க பிரசன்னம். Thank you, Father. Thank you, Father. சிறந்ததாய் சில காரியங்களை அவர் செய்து முடிக்கிறார். This is a promise to many those who are watching. பார்க்கிற அநேகருக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஓ உங்களை அழகாய் அவர் முடிப்பார். அழகாய் உங்கள் விஷயங்கள் முடிக்கப்படும். Beautifully he will finish. அவர் அறகுறையா விட மாட்டார், பாதியில விட்டுட்டு போக மாட்டார், அழகாய் முடிப்பார். எஸ் உங்கள் வீடு அழகாய் கட்டி முடிக்கப்படும். உங்கள் திருமணம் அழகாய் நடத்தி முடிக்கப்படும். உங்கள் ஃபைனான்சஸ், கடன் அழகாய் கொடுத்து முடிக்கப்படும். உங்க EMIs அழகாய் கொடுத்து முடிக்கப்படும். எல்லாவற்றையும் அழகாய் அவர் முடிப்பார். Yes, Lord. Thank you, Father. Thank you, Daddy. Thank you, Daddy. Thank you, Appa. Appa, thank you. Thank you. We love you. We love you. Oh, Jesus. Thank you, Father. Thank you, Holy Spirit.